friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல முட்டை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக். அப்படி இல்லனா இத வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட வந்து நம்ம கொண்டைக்கடலை அப்புறமா பன்னீர் எல்லாம் சேர்த்து பண்றதுனால நல்ல ஒரு புரோட்டீன் ரிச் ஃபுட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இதுல காய் எல்லாம் நமக்கு என்ன காய் விருப்பமோ அதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு panல கொஞ்சமா எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் garam masala, அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அப்படியே லேசா இந்த எண்ணெயிலே வந்து நம்ம லைட்டா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு 1/2 கப் வேக வச்ச கொண்டைக்கடலை எடுத்துர்க்கேன். கொண்டைக்கடலை நிறைய வேணும்னா நம்ம 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா முழுசா இருக்கிறத விட கொஞ்சம் இந்த மாதிரி பாதி பாதியா இருக்கும்போது நல்லா இருக்கும். அதனால நான் வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொடை மிளகாய் அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம், ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கின தக்காளி. இதில் வந்து நம்ம கேரட் சேர்க்குறதுனா சேர்க்கலாம். அது மாதிரி ஸ்வீட் கார்ன், அது மாதிரி நமக்கு எது வேணுமோ அதெல்லாமே நம்ம வந்து சேர்த்துப்போம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 கப் பன்னீர், இது வந்து 100 கிராம், அதை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கடைசியாக கொஞ்சமாக உப்பு. நான் கொண்டைக்கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன். அதனால பொதுவே எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை, நமக்கு வந்து நிறைய வேணும்னா கூட நம்ம நிறைய முட்டை சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து 2 முட்டை கரெக்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்மளோட இந்த கொண்டைக்கடலை பன்னீரெல்லாம் சேர்த்து பண்ணி வச்சுருக்கோம்ல, இது வந்து ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்தோம் அப்படின்னா அந்த முட்டை வந்து அப்படி ஸ்க்ராம்பிள் ஆகி வந்துடும் இப்போவே. அதனால நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட முட்டை அந்த இது கலந்து ரெடியாக வச்சுருக்கோம். இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து ரவுண்டாக குழிப்பணியார பேனில் போடுறதுனாலும் போடலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கூட எண்ணெய் தேவைப்பட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே நம்ம வந்து உள்ளே வைக்கிறதுனால ஓகே தான். இந்த தேவையில்லாத வேலை நான் ஏன் பண்ணுறேன்னு தெரில. சரி, இது வந்து வைக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட குண்டாக கிடைக்கும். ஆனால் அதை வந்து கொஞ்சம் வச்சுட்டு எடுக்கணும். ஆனால் அதுக்குள்ளே கீழே செட் ஆகிடுச்சுனாலும் நமக்கு வந்து பிரச்சனை, அது வராது. அதனால அந்த மெத்தடை நம்ம விட்டுட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் வச்சே வைக்கிறேன். இது வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட அது வந்து டக்குன்னு ஓடின மாதிரி இருக்கும்ல, அதனால தான். அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா ரெடி ஆனதும் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும். சாண்ட்விச் மாதிரி நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், இல்லை பர்கருக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி எப்படி வேணுனாலும் நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுட சுட ரெடியாக இருக்குன்னு. சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டை வச்சு பண்ண ஸ்நாக் ரெடியாக இருக்குது. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சாயங்காலம் வந்து 2 தந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.